பிரதமர் மோடி திருக்குறளையும் திருவள்ளுவரையும் உலகத்தின் கடைக்கோடிகளுக்கும் சென்று பிரபலப்படுத்தி வருகிறார். உலக மக்களிடம் திருக்குறளை படிக்க ஊக்குவித்தும் வருகிறார். அதற்காக மத்திய அரசு தமிழ் அல்லாத பிற இந்திய மொழிகளிலும் வெளிநாட்டு மொழிகளிலும் திருக்குறளை மொழிபெயர்த்து வருகிறது. திருக்குறள் குறித்து பிரதமர் மோடி என்றும் பெருமிதத்துடன் தனது பார்வையை வைப்பார். அவர் சமீபத்தில் திருக்குறள் குறித்து கூறியிருப்பதாவது: திருக்குறள் தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் சாரத்தை பிரதிபலிக்கிறது. அவரது போதனைகள் நீதி, கருணை, நேர்மை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அவரது படைப்பான திருக்குறள் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்கிறது. பல வகையான பிரச்சனைகள் குறித்து ஆழமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது. நமது சமூகத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற நாம் தொடர்ந்து கடினமாக பணியாற்றுவோம். திருக்குறளை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக உலகம் முழுவதும் திருவள்ளுவர் மையங்கள் அமைக்கப்படும். முதற்கட்டமாக சிங்கப்பூரில் திருவள்ளுவர் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் தமிழ் மொழியின் பெருமை மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று பேசினார். அதேபோல 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் வாக்குறுதிகளில் வெளிநாடுகளில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நிறைவேற்றும் விதமாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சிங்கப்பூரில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி மாதம் 2023 பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட்ட இலங்கை யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவர் கலாச்சார மையம் என பெயரை மாற்றி திருவள்ளுவருக்கு மீண்டும் மோடி அரசு பெருமை சேர்த்திருக்கிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் திருவள்ளுவர் சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 34 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியிருப்பது தமிழ் ஆர்வலர்களை நிகழ்ச்சியடைய வைத்திருக்கிறது. பிரயாக்ராஜில் 9 ரயில் நிலையங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமானது பிரயாக்ராஜ் ஜங்ஷன் ரயில் நிலையம். இங்கு வந்திறங்கும் பயணிகளை வரவேற்கும் வகையில் திருவள்ளுவர் சிலை கம்பீரமாக நிறுவப்பட்டுள்ளது. சிற்பி பாலகிருஷ்ணனால் வடிவமைக்கப்பட்ட இந்த சிலை 5 அடி உயரம், 4 அடி அகலம் கொண்டதாக இருக்கிறது. சிலையை அமைத்த உத்தரப்பிரதேச அரசின் பிரயாக்ராஜ் வளர்ச்சி ஆணையமே அதனை பராமரிக்கவும் இருக்கிறது. பாட்ஷா சங்கம் என்ற அமைப்பு பல ஆண்டுகளாக பிரயாக்ராஜில் திருவள்ளுவர் சிலை அமைக்க கோரிக்கை விடுத்து வந்தது. கும்பமேளாவின் போது ஆன்மீக வடிவங்கள் நிறுவ பட்டியல் தயார் செய்யப்பட்டது. பிரயாக்ராஜ் டிஐஜியான தமிழர் கொளஞ்சியின் முயற்சியால் அந்த பட்டியலில் திருவள்ளுவர் சிலையும் சேர்க்கப்பட்டது. இங்கிருக்கும் திமுக தமிழர்கள் மத்தியில் வட மாநிலத்தவர்கள் குறித்து தவறான கண்ணோட்டத்தை பரப்பி வருகிறது. ஆனால் வட மாநிலத்தவர்கள் எந்த அளவிற்கு நமது கலாச்சாரத்தின் மீதும் மொழியின் மீதும் மரியாதையையும் அன்பும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வே ஒரு சாட்சியாகவும் அமைந்திருக்கிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை